பவானி உள்ளவா. சூடா காஃபி குடிங்க. என்னாச்சு? நான் ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கேன் பவானி. என்னது? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் பவானி. என்ன? நான் காலையில ஆபீஸ் போகும்போதே சொல்லிருக்கேன். சம்பள நாள். 5000 ரூபாய் பவானி, 5000 ரூபாய். இதெல்லாம் முன்னெல்லாம் நானு பேங்க்ல தான் பாத்திருக்கேன். ஆனா இப்போ என் கையிலே இருக்கு பாத்தியா? நீ என்ன பண்ற? இந்த மளிகை கடை பால் பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கோ. ஒரு மாருதி கார் வாங்கலாமா பவானி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. நீங்க இத்தனை பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்காக ஒரு முழம் பூ, ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சாரி பவானி, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். டென்ஷன் ஆகாதீங்க, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். இப்ப இந்த பணம் எடுத்துட்டு போய் கடவுள் கிட்ட வைப்போமா? கடவுள் கிட்டயா? நீ சொல்லிட்ட, ஓகே வா. மிஸ்டர் கோமணத்தாண்டியார், பாத்தியா? உழைச்சு சம்பாதிச்சேன். என்னங்க கடவுள் கிட்ட போய்? கடவுளா? இவரா? எனக்கும் இவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே வேற. இந்த சிலையை நீ கொடுத்த நான் வச்சிருக்கேன். அதுவும் இந்த கோமணத்தோட கொடுத்த பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, பணத்தை கொடுங்க. முதல் மாச சம்பளம் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும். நீங்க வாங்க. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. பாத்துக்கவே மாட்டேன். அனுபவி பாத்துக்க. நாங்க அஸ்த நேரம் பார்த்து கோமணத்துல சொல்லிக்காத. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. 39 40 41 40. வணக்கம் முருகா. நான் தான் வடிவேலு முருகா வந்திருக்கேன். அண்ணே வடிவேலு என்ன வாங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? நீங்க வராம பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து உங்களை நம்பி கேரளால ஒரு டெண்டர் போட்டிருக்கேன். சரி. ரொம்ப நாளா நம்ம செக் இந்த ஆபீஸ்லயே இருக்கு. அப்படியா? அநியாயமா இருக்க. வடிவேலு செக் ஏதா பெண்டிங் இருக்க பாரு. லெஜர்ல பாரு, இல்லனா ஃபைல்ல பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதானே? ஃபுல்லா செக் பண்ணி பாரு. இன்னும் 20 நாள் ஆகுமே. 20 நாள் ஆகுமே. நீங்க 2 பேர் மனசு வச்சா இன்னைக்கே முடியும். அது எப்படிப்பா முடியும்? கொஞ்சம் இருங்க. இவர் செக்க நீ பாஸ் பண்ண வச்சுக்க. இவர் உன்னை கவனிப்பாரு. என்னது? பணம். இதுக்கு முன்னாடி உன் சீட்ல உட்கார்ந்தவன் வீடு வாசல் நகை நட்டு காரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டான். நீ எப்ப செட்டில் ஆறது? லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையா? தப்பே இல்ல. அவங்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அவன் குடுக்குறான், நம்ம வாங்குறோம். இது லஞ்சமே இல்ல, தர்மம். குடுக்கறதும் புண்ணியம், வாங்குறதும் புண்ணியம். பவானி வேற புடவை கேட்டா வாங்கிடுவோம். அவன் நினைத்தானா இது நடக்கும். அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. உனக்கு எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கண்ணே தெரியலையே. தொட்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். ஆனா நான் அப்படி இல்ல. நீங்க எப்படி சார்? நீங்க எப்படி? நான் ஜாலி மேன். நேரா போய் அவளை கூட்டிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே சினிமாக்கும் போலான்னு இருக்கேன். என்ன படம்? பொண்டாட்டி ராஜ்யம். உனக்கு ஏத்த படம் இல்ல சார்? ஏன் இந்த புருஷ லட்சம் எல்லாம் ஓடுறத பார்க்க மாட்டீங்களா சார்? நோ நோ நோ, நான் எப்பவும் பொண்டாட்டி ராஜ்யம் தான் பாப்பேன். சார் இது கண்ணாடி நினைச்சீங்களா? நோ, என் பொண்டாட்டி. கண்ணாடியில பொண்டாட்டி. அப்ப இப்பெல்லாம் நீங்க சாலையை பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல, சேலையை பார்த்தா ஓட்டுறீங்க. உண்டும் பொண்டாட்டி எல்லாம் பப்ளிக்கா பார்க்க கூடாதுடா, பிரைவேட்டா ரூம்ல வச்சு பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குல்ல? இந்த மாதிரி அறிவுபூர்வமான வேலையெல்லாம் சின்ன வயசுல செஞ்சது இல்ல? உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இல்ல, பாவமா இருக்கு. பாவமா இருக்கு? ஏன் பாவமா இருக்கு? என்ன பாவம்? என்ன பாவம் சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு ஏறாது. இந்த ஆசை 30 மோக 60 இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏறும். இத வந்துட்டேன். போங்க, உள்ள போய் பாவாடையை துவைக்கிற வேலையை பாருங்க. அதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது. நீங்க போங்க. இங்க சீன் முடிஞ்சிருச்சு, உள்ள போங்க. பொண்டாட்டி போறது பயமா இல்ல? இல்ல, நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி, உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன? அன்னைக்கு நீ ஒண்ணு கேட்டில்ல, அதான். என்னது? நல்லா ஞாபகப்படுத்தி பார். தெரியலங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு கில்பான்ஸ் ஒண்ணு கொடு. அது என்ன கில்பான்ஸ்? கில்பான்ஸ்னு தெரியாதா? இல்ல. அதானே தெரியும். நீங்க முதல்ல மேட்டர் சொல்லுங்க. சரி, நான் அதை அப்புறம் வாங்கிக்கிறேன். புடவை எப்படி இருக்கு?
புடவை நல்லா இருக்கு, ஆனா சிரிப்பு தான் சரியில்லை. ஆமா, முதல் மாசம் சம்பளம் வாங்குனீங்க, அப்படியே கொடுத்துட்டீங்க. இந்த புடவை வாங்க பணம் ஏது? பவானி, இந்த புடவை உனக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். இந்த கலர் கூட ஏது? பவானி, அது வந்து எங்க முதலாளி இந்த மாசம் ரொம்ப லாபம் வந்துருச்சா, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரா, என்ன உள்ள கூப்பிட்டாரா, கையில 500 ரூபாய் பணத்தை வச்சாரா, நான் அப்படியே உனக்கு அந்த புடவையை வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மையதான் சொல்றீங்களா? என்ன பவானி, என்ன போய் நம்ப மாட்டேன்ற. ஓனர் கொடுத்தாருன்றீங்க. சரிங்க, நீ போய் முதல்ல புடவை கட்டிட்டு வாப்போ. முதல்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு காலையில புடவை கட்டிட்டு கோயிலுக்கு 2 பேரும் போயிட்டு வரலாம். கோயிலுக்கு நீ சொல்லிட்ட, சரி. வணக்கம் முருகா. நம்ம சம்சாரங்களா? ஏன் சம்சாரம்? இருக்கட்டும். நேத்து ஜவுளி கடைக்கு போயிருந்தீங்களா முருகா? சேலை புதுசா இருக்கு முருகா, அதான் கேட்டேன் முருகா. ஒரு 500 ரூபாய் இருக்குமா முருகா? என்னங்க, நேத்து நீங்க ஜவுளி கடைக்கு போனதையும் கரெக்டா சொல்றாரு. சேலை விலை 500 ரூபாங்கிறது கரெக்ட் தான். அது எப்படி? அது வேற விஷயம். அம்மா என்ன சொல்றாங்க முருகா? சேலைய வாங்கிட்டோமே, செக்க குடுக்கலன்னு சொல்றாங்களா முருகா? நியாயம் தானே முருகா? இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, செக்க குடுத்துட்டு சேலைய வாங்கிக்கங்க முருகா. இப்ப நான் முருகா சேலையோட என்னாச்சு? தூக்கத்துல கூட இப்படி டென்ஷன் ஆவறீங்களே. அன்னைக்கு சம்பளம் நீங்க, இன்னைக்கு சேலைங்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அது கனவு. கனவா? ஒண்ணுல, நீ பாடு. பவானி, பவானி, என்ன? நாளைக்கு கோயிலுக்கு போலான்னு சொன்னல, அது வேண்டாம். என்ன ஆச்சு இவருக்கு? ஐயோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன சார் 10 மணி ஆபீஸ்க்கு 8:30 வந்துட்டீங்க? ஆபீஸ்க்கு சீக்கிரமா வர தப்பு இல்லையே. விடுங்க சார். என்ன சார், தினம் தான் நீங்க துடைக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் துடைக்கிறேன். நீங்க போங்க. சட்ட அழகா இருப்பது சார் என் வேலை சார் இது. மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்க போய் டீ சாப்பிடுங்க. போங்க. என்ன காலங்காத்தால வந்து கழுத்து தத்துட்டு இருக்கான்? இப்படியே தூக்கி தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, உடம்பு பாத்துங்க. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு. வேற ஏதாவது வேலை இருக்கா சார்? என்ன விஷயம் சார்? இல்ல, நான் ஒருத்தட்ட பணம் வாங்கிட்டேன், திருப்பி கொடுக்கணும். கொடுங்க. அதான் எப்படி கொடுக்கறதுன்னு. சம்பளம் வாங்கி கொடுங்க. உடனே கொடுக்கணும். அப்ப கடன் வாங்கி கொடுங்க. அதான் உங்களை பார்க்க வந்தேன். நினைச்சேன் காலைல 8:30 மணிக்கு என்ட்ரி, டைப்ரைட்டரை தொடச்சி, டெலிபோனை தொடச்சி, லெட்ஜரை தூக்கிட்டு வரும்போதே நினைச்சேன் எவ்வளவு வேணும் பணம்? ஒரு 500 ரூபாய் இருந்ததுன்னா எட்ட காலி பண்ணுங்க சார். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கம்மி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல ஒரு பையனை மதிக்க மாட்டான். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி மூஞ்ச காரி துப்புவா. எனக்கு தேவையா? எனக்கு அவ்வளவு பணம் தேவையில்ல சார். உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம் சார், ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். ஒரு 2000 rupees தான். 2000 ரூபாய் வாங்கிக்கிறீங்களா? எனக்கு அவ்வளவு பணம் சார் இது சரிப்பட்டு வராது. நீங்க போய் வட்டி எல்லாம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, அந்த 2000 ரூபாய் கொடுங்க. கரெக்டா கொடுத்துடணும். தலையாட்டினா மாத்திரம் போதாது. கன்சாமி ஒரு டைப். சொன்ன டயத்துக்கு பணத்தை குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை போட்டுருவான். தண்ணியை போட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணா பின்னான்னு பேசி நாஸ்தி பண்ணுவான். மறுநாள் காலைல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவான். நான் பணம் வாங்கின விஷயம் ஆபீஸ்ல யாருக்கு தெரியும்? நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சார்னு கூப்பிடுறதுல எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க.
செக்க வாங்கிடணும். தம்பி முருகா, வணக்கம் முருகா. வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். முதல்ல ஆளை விடுங்க, இந்தாங்க பிடிங்க. என்ன முருகா, செக்கு கேட்ட பணத்தை கொடுக்குறீங்க முருகா? நீங்க ஒரு டைப்பான ஆளா இருக்கீங்க. நேத்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணீங்க தெரியுமா? கொஞ்சம் கூட வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ண முருகா? அதெல்லாம் வெளிய சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க 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 முருகா. டென்ஷன் ஆயிடுவேன். போய் 1500 ரூபாய் என்ன பண்ணலாம்? 500 ரூபாய்க்கு 1008 கேள்வி கேட்ட. 1500 ரூபாய் கொண்டு போனா அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? 1500 ரூபாய்க்கு வேலை வந்துருச்சு. ஒரே புழுக்கமா இல்ல சார்? உங்க பேர் என்ன? 48 மூசா ஸ்ட்ரீட். புரியல? புரியாது. அந்த குள்ளையன் வரட்டும், அவங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட விவரமா பேசுறேன். வந்துட்டா. ஏய், கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாடா. வணக்கம் சார். சார், நீங்க கேட்ட வியோ சோப்பி, பென்சன் சிகரெட்லாம் ரெடி. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க சார். என்னை ஞாபகம் இருக்கா உனக்கு? சார், நீங்க ரெகுலர் கஸ்டமர் தான் ஞாபகம் இருக்கும். நீங்க இப்பவும் அப்போ வரவர் போல இருக்கு. இதுக்கு முன்னா நம்ம எங்க சந்திச்சிருக்கோம்? ஆமா, நீ பெரிய பில் கிளீனர், நான் குஜரால் பாரு. நம்ம 2 பேரும் சந்திக்கிறது. ஏய், 3 மாசத்துக்கு முன்னாடி நம்பர் 48 மூசா ஸ்ட்ரீட்னு ஒரு அட்ரஸ் சொல்லி, இது ஒரு வேலையை நினைச்சுக்காதீங்க, ஹெல்ப்பா நினைச்சீங்க. இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அங்க விட்டுருங்கன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓ, நீங்க அந்த பாத்தீங்களா? 3 மாசம் லட்சியத்தோட வாழ்ந்திருக்கீங்க சார். சந்திராவை பார்த்தது எல்லாருமே அப்படிதான். சந்திரா கூட ஒரு நாளாவது இருந்துரும் நினைப்பாங்க. அதத்தான் நீங்க நினைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு லட்சியவாதி சார். நான் லட்சியவாதி தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் என்ன விஎஸ்ஓபி பாட்டில் வாங்கிட்டு சொன்னா, நான் ஒன்ன வாங்கிட்டு சொல்லிட்டேன். நீ என்ன மாமா வேலை பார்க்க வச்ச, நான் இப்போ உன்ன மாமா வேலை பார்க்க வச்சிட்டேன். ஆக மொத்தம் நான் உன்னை பழி வாங்கிட்டேன். இது என் தொழில் சார். 10 பேர் கூட்டு சொன்னீங்களா, கூட்டு வர்றேன். 10 பாட்டில் வாங்கிட்டு சொன்னீங்களா, வாங்கிட்டு வர்றேன். இது என் கேரக்டர் சார். இது வேற செல்லு. ஹலோ, நீயா? 5 நிமிஷம் பொறுக்க மாட்டியா? பிக்கப் பண்ணிட்டு வராமையா? வர்றையா? சந்திரா, சார் ரொம்ப டென்ஷன் இருக்காரு. சார் நல்லா கவனிச்சுக்க. வர்றேன் சார். ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? லைஃப்ல ஜாலியா இருக்கணும். ஜாலியா? உன் கூட வா. யா. என் பொண்டாட்டி பாத்திருக்கேன் நீ? லட்சுமி, மகாலட்சுமி. அவ கால் தூசிக்காவே நீ. என் பொண்டாட்டி தவிர நான் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பின்ன எதுக்கு எங்க வந்த? அன்னைக்கு நான் பஸ்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போனேன். அப்ப ஒரு வார்த்தை, டேய் நீ பாக்குறது மாமா வரடான்னு சொல்லிருக்கலாம்ல. சொன்னியா நீ? இல்ல. அதுக்கப்புறம் அந்த சொட்டத்திலேயே விஎஸ்ஓபி பாட்டில் வாங்கிட்டு சொன்னான். அப்பாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொன்னியா? இல்ல. அதான் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, சுத்தமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இந்த வயசுலயே உனக்கு பொம்பளை கேக்குறா? ஐயோ ஐயோ, போலீஸ் வந்துருச்சு. ஐயோ, போலீஸ் வந்துருச்சு. என் பொண்டாட்டி மானசேஜே, என் பொண்டாட்டி தெரிஞ்சா தற்கொலை பண்ணிக்குவாளே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க ஒளியிறது என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ ஐயோ. யோ யோ, என்னையா போலீஸ் வந்தா என்ன? இப்போ எதுக்கு இந்த குதி குதிக்கிற? என்னது போலீஸ் வந்தா என்னவா? நாளைக்கு பேப்பர்ல. பேசாம உட்காரியா, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு ஆயிடாது. ஒண்ணு ஆகாது, உட்காரியா. மாட்டி விட்டுற போல இருக்கு. போலீஸ் வருது, போலீஸ் வருது. அண்ணனடா போட்டு முக்காடு வேற இதுல. போய் ஒழுங்கா வண்டியில இருக்கடா. இங்க பாருங்க, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 சொந்தம் வரலாம் போலாம். அதுக்காக உங்க சந்தோஷத்துக்காக என்ன இப்படி ஒரு மோசமான லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, முதல்ல ஒரு வீடு பாருங்க, தனியா குடுத்துட்டு போயிடலாம். இல்ல நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணு விபச்சாரி இல்லைங்க, உங்க பொண்டாட்டி. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயோ, குடும்ப பிரச்சனை போல இருக்கு. வாயா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்டாட்டி பழச்சிக்கிட்டா. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் தன் பொண்டாட்டி கிட்ட தன்னை ஒரு ராமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தொழில் மட்டும் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ஒரு ராமனை பார்த்துட்டேன். உங்க அட்வைஸ் முடிஞ்சுதா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? அவ்வளவுதான்.
salary வந்துருச்சு. இனிமே குஷியா தான் இருப்பேன். வாடி நாளைக்கு சும்மா குட் ஈவினிங் மேடம். அது ஓகே. என்ன கடனும் வாங்க மாட்டேன்றீங்க, கண்டுக்கவும் மாட்டேன்றீங்க. ஓகே தானே? ஓ இத பார்த்தா ஜென்டில்மேன் யா நீ. எனக்கு என்ன பயம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? டைம் இருக்கட்டும். எங்க? யோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற இந்த நேரத்துல பணம் கண்ணுட்டு தரலாம் பார்க்கலாம். டென்ஷனா? கந்தசாமி டென்ஷன் ஆயிடுறா. இந்திரா இந்திரா வாடா வெளியே. மவன வீட்டுல இருக்க சொல்லிட்டு லாட்ஜ் மாதிரி இதுல எங்கடா ஒழிச்சு நிக்கிற? வாடா. குரல் கொடுக்கலன்னா கந்தசாமி விட்டுருவானா? ஆம்பளை தான் வெளியே வாடா மவன. டேய் யோ, யார் நீ? எது கத்துற? யார் மகனே? அவரோட வைஃப். வைபா? ஓ புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தம்பி, ஆம்பளை இல்லாத நேரத்துல எதுக்கு அனாவசியமா வந்து கத்திட்டு இருக்க? ஐயோ பெருசு வந்துச்சுப்பா நியாயம் சொல்றதுக்கு. பொத்தி திருந்திட்டான். வாங்க தம்பி. 2000 ரூபாய் கடன் வாங்கிச்சு. நீ திருப்பி கொடுக்குறியா? நீ கத்திக்க கத்திக்க. என்ன நீ சொன்னா நான் கத்தணுமா? தம்பி, தெரியாதனமா உங்ககிட்ட என் வாயை கொடுத்து எல்லாம் மாட்டிக்கிட்ட. என்ன மன்னிச்சிருப்பா. பொத்திக்கோ போ. சரி, பொத்திக்கின்னு போ. நாயே. உன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆபீஸ்ல 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினான். அந்த லஞ்சத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கினான். கடன் வாங்குறதுக்காக எடுபிடி வேலை செஞ்சான்பா. சத்தியமா எடுபிடி வேலை செஞ்சான். வாங்கின கண்ணு திருப்பி கொடுக்கணுமா வேணாம்? கண்டிப்பா கொடுக்கணும் சார். எவன்டாவ? நியாயஸ்தண்டனே. உன் புருஷன்கிட்ட கேட்டா டென்ஷனுங்கிறான். கடன் வாங்கினா அவனுக்கே எவ்வளவு டென்ஷன்னா, கடன் குட்ட கந்தசாமிக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்? 2000 ரூபாய் கேட்டா கிபி 2000 கொடுக்குற மாதிரி பேசுறான். உப்பு போட்டு சோறு போறல அவனுக்கு. உப்பு போட்டு திங்கிறான் அவன். கந்தசாமி ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட வாங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும். குடுக்கலன்னா தண்ணி அடிச்சு காலனியில வந்து கலாச்சிருவான்னு சொல்லிடு. சொல்லுவியா? நீ சொல்லுவ, மூஞ்ச பார்த்தாலே தெரியுத. சொல்லுங்கப்பா. சரி சார். கந்தசாமி வந்து திரும்ப கலாச்சிருவான்னு சொல்லுங்க, மறக்காதீங்க. பவானி, பவானி. ஓ, இங்க இருக்கியா? பவானி, பவானி, என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? உங்க பியூனுக்கு தான் உடம்பு சரியில்லை. இப்பதான் வந்துட்டு போனாரு. அவன் என்ன வந்தா? லஞ்சம் வாங்குனீங்களா? இல்ல பவானி, அது வந்து லஞ்சம் வாங்குனீங்களா இல்லையா? ஆமா பவானி. பவானி, என்ன பவானி ஆம்பளை அடிக்கிற? ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கீங்க. நான் தப்பு பண்ணா அடிக்கணும். கடன் வாங்குனீங்களா? இல்ல பவானி, அது வந்து நான் லஞ்சத்தை திருப்பி. வாங்குனீங்களா இல்லையா? ஆமா பவானி. பவானி, அப்ப நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பவானி. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்ட் நைட்ல வாயே திறந்திருக்க மாட்டேன் பவானி. லஞ்சம் எதுக்கு வாங்குனீங்க? கடன் எதுக்கு வாங்குனீங்க? லஞ்சம் வாங்கினதை திருப்பி கொடுத்தலான்னு கடன் வாங்கணும் பவானி. 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 2000 ரூபாய் எதுக்கு கடன் வாங்குனீங்க? பவானி, இல்ல பவானி, அந்த பியூனு 2000 ரூபாய் கம்மியா தரமாட்டேன்டா. சரி, மீதி 1500 ரூபாய் எங்க? அது வந்து ஒரு ஃப்ரெண்டு கஷ்டமா இருக்குன்னு சொன்னானா, கடன் கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க சொல்றது எல்லாம் யாராவது நம்புவாங்களா? கடன் வாங்கி யாராவது கடன் கொடுப்பாங்களா? பொய்ய கூட சரியா சொல்ல தெரியாத ஒரு புருஷன். நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க. உங்களை பவானி, ஐயோ, எல்லாம் ஒன்னால வந்ததுயா. ஐயோ, நேத்து உங்ககிட்ட என்ன சொன்னேன் நானு? டென்ஷன் ஆகுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே ஒன்னால தானே. என்னால பிரச்சனையா? ஆமாயா, நேத்து வீட்டுல இருந்து என்ன பேசுன? சார், நான் உங்க வீட்டுக்கு வந்தேனா? என்ன சார் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேனா? காம்பவுண்டே கூட்டி வச்சு பேசிருக்க, மானம் போச்சியா? அந்த கந்தசாமி வந்திருப்பான் சார். சார், ஏதோ அசிங்கமா பேசிட்டானா? கேட்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவன்கிட்ட நீங்க ரொம்ப வச்சுக்காதீங்க. ரொம்ப மோசமானவன். இன்ஃபேக்ட் எனக்கே அவனை பார்த்தா பிடிக்கிறது இல்ல. ஆமா. யோ, பேசுனதே நீதானயா? சார், அவன் வேற நான் வேற. ஏற்கனவே சொல்லிக்கிறேன்ல, அவன் தண்ணி அடிச்சானா கண்ணாபின்னு பேசி ஏதாவது லொல்லு பண்ணுவான்னு. வேணாம் சார், அவன் திருந்தவே மாட்டான். அவன் மேட்டர் நமக்கு வேணாம் சார், விட்டுருங்க.
மொட்டத்துல குழப்புறானே. சார் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா கந்தசாமி மறுபடியும் தண்ணி போட்டுருவான். தேங்க்யூ சார். போற போக பார்த்தா காசை கொடுத்துருவான். ஓகே. சார் டென்ஷன்ல இருக்காரு, இந்த டீயை கொண்டு கொடு. இதை கொண்ட அங்க கொடு. யாரா அவன்? டேய் என் பொண்டாட்டி முத்த கொடுத்து ஓடுறது. டேய் ஓடாத நில்றா. டேய் கையில மாட்ட உன்னை மிதிச்சே கொண்டுடுவேன். தில்லிந்தா வாடா பார்க்கலாம். என் பொண்டாட்டிக்கு முத்த கொடுக்குற. தில்லிந்தா வாடா பார்க்கலாம்னு சொல்றல, வாயே இல்லாம பண்ணிடுவேன். என்ன அட ஏங்கண்ணே நீங்க என்னாச்சு? ஏன் கத்துற? என் பொண்டாட்டிக்கு முத்த கொடுத்துறானே. இது நடுரோட்ல பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தாடா? எவனா அவன்? சரி அதை விடு. பொண்டாட்டி கொண்டு அவளை நல்லா இருக்கல? நேர்ல இல்லனே, போட்டோல. போட்டோலியா? ஆனா விடுப்பா, எத்தனையோ பத்திரிகையில எத்தனையோ பொண்ணுங்க போட்டோ வருது, நிறைய பேர் தான் முத்தம் கொடுக்குறானுங்க. என்னப்பா ஆயிடுச்சு அதனால? அதெல்லாம் நடிகீங்க, இது என் பொண்டாட்டி. தெரியுது இல்ல? இதுக்குதான் அன்னைக்கே சொன்ன இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பப்ளிக்கா வச்சுக்காத, பிரைவேட்டா வச்சுக்கான்னு சொன்னா பொறாமன்னுவீங்க. நமக்கு என்னத்துக்கு? நீ வண்டி சுத்தி 40 போட்டோ ஓட்டிக்க, ஊர்ல ஆளுங்களை எல்லாம் முத்தம் கொடுக்கறதுக்கு. ஆனா நீ எனக்கு ஒரு டீ போடுறாங்க லைட்டா. நான் ஸ்ட்ராங்கா தான் போடுறேன். எங்க எல்லாம் லைட்டா எடுத்துக்கிறானுங்களா? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. டீ லைட்டா போடு. அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒருத்தவன் போட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டா, அதான் பழிச்சு கிழிச்சு போட்டேன். சொல்ல வெக்கமா இல்ல? உங்களுக்கு இருக்காது. காலையில நடிச்சீங்க, அப்பவே நினைச்சேன். ஆசை 60, மோகம் 30, மொத்தம் 90 நாள் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் எப்படி என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என்ன பவானி இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒண்ணும் பேசல. நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வேற கர்மம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? சரியா இருந்தா தானே. அப்படி சொல்லு வள்ளி. நான் அங்கிள் சொல்லல, வண்டிய சொன்னேன். வரேன் அங்கிள். எதுக்கு? போட்டது பத்தாதா? போ போ. ஆண்டி நீங்க இந்த வண்டியை நம்பாதீங்க, பஸ்லயே போயிடுங்க. பாய். எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? உங்களுக்கு தான் என்ன கூட்டிட்டு போறதுக்கு மனசே இல்லையே. வாங்க பஸ்லயே போலாம். கம்மிதான். வாங்க போறது 300 ரூபாய் பொருள். எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? இத சர்வசாதாரணமா நினைக்காத. இது துவைச்சு கொடுக்கும். அங்க பார், அது சமைச்சு கொடுக்கும். அத பார் ஃப்ரிட்ஜ், அது பொருள் கெடாம பாத்துக்கும். அப்ப அதுக்கே தாலி கட்டிருக்கலாமே. ஆனா இதெல்லாம் நீங்க அழுத ஆறுதல் சொல்லாது, நீங்க சிரிச்சா சேர்ந்து சிரிக்காது. நீங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஒருவேளை லாட்ஜில் பார்த்த இன்ஸ்பெக்டரோ? ஐயோ அவனேதான். அப்பா மிஸ்டர் ஸ்டாண்ட் அப். நான் தான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம். அன்னைக்கு ஒரு மோசமான லாட்ஜுக்கு உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு ரெய்டு வந்தது நான் தான். நான் மட்டும் வராம வேற யாராவது வந்திருந்தா உங்களை கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுருப்பாங்க. பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக அந்த மாதிரி மோசமான லாட்ஜுக்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இந்த சுப்பிரமணியத்தை பாத்துட்டீங்கல்ல, எப்பவுமே சந்தோஷம் தான். பாய். அப்பா நல்ல பொண்டாட்டி. பவானி எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா போற வழியில ஒரு பூரி கட்ட வாங்கணும். பவானி சொன்ன கேளு பவானி. ஓ பவானி ஒரு நிமிஷம். ரெடி பவானி. பவானி
பவானி வேணாம் பவானி, பொண்ணுன்னா பூவும் பொட்டோட இருக்கணும். இப்ப நீ என்ன குத்திட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் நீ விதவை ஆயிடுவ, வெள்ளை புடவை கட்ட வேண்டியது இருக்கும், யோசிச்சுக்கோ. உனக்கு என்ன குறை வச்ச? ராத்திரி பகலின் பார்க்க போட்டு சந்தோஷப்படுத்திருக்கல, எதுக்கு எதுக்கு ஏன் லாட்ஜுக்கு போன? அட நீ வேற பவானி, அந்த ஒன்றரை கண்ட சொன்னா நீ நம்பிக்கிட்டு, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கல. என்ன மாதிரி எவனா ஒருத்தனை பாத்துருப்பா, அதான் சொல்லிட்டான். அவன் சொன்னா நீ போய் என்ன போட்டு அடிக்கிறிய பவானி. உனக்கு போய் நான் துரோகம் போனோம்னா பவானி, இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? குத்து பவானி, குத்து. என்னங்க பிரீஃப் கேஸ் வேணாமா? வேணாம், நான் ஆபீஸ் போல, லீவ் போட்டேன். மனசு சரியில்லை. நைட்டே சரியாயிடுச்சு. நீங்க அப்போ இப்ப எங்க போறீங்க? ரிப்பேர் பார்த்துட்டு வர போறேன் மெக்கானிக் ஷெட்டுக்கு. வர்றேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு வைக்கிறேன், சீக்கிரம் வந்துருங்க. 55432. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா. டேய் இந்திரா, இந்தாங்க சேஞ்ச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆயிடுச்சுப்பா. ஓ அப்படியா? ஆமா, எங்க உன் காரை காணோம்? சர்வீஸ் விட்டுருக்கேன்டா. சரி அதை விடு. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தம்பி, எவ்வளவு நேரம்? half an hour ஆகும் சார். மெதுவா பண்ணு, வாட ஹோட்டல் போலாம். வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வாடா சும்மா. வீட்டுல சாப்பிட வரேன்னு சொல்லிருக்கேன்பா. மச்சான் உட்கார். மேரிட் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதே ஏன்டா ஃபீலிங்கோட சொல்ற? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதே மேலு. ஆமா, என்ன சாப்பிடலாம்? டீ சாப்பிடுவோம். டீ, பொரி உருண்டை, முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுறாங்க. வந்தா எல்லாம் வேஸ்டா. ரொம்ப மாறிட்ட. வெயிட்டர், 2 சிக்கன் பிரியாணி, 2 தலைக்கறி, 2 வறுத்த கறி. சரி சார். என்ன அப்படி பாக்குற? இங்க இதெல்லாம் தான் கிடைக்கும், ஆனா நல்லா இருக்கும். சீக்கிரம் கொண்டாப்பா. சரி சார். ஏய், வண்டி ரெடி. பாத்தி வந்தா கொடுத்துரு. என்ன சாந்தி இந்த பக்கம்? அதை ஏன் கேக்குற? அயனாவரம் வரைக்கும் போகணும். பஸ் ஸ்டாப்ல நின்னு கால் வலிச்சதுதான் மிச்சம். பஸ்ஸே வரல. அவ்வளவுதானே, அதனால ஒன்னும் வருத்தப்படாத. வண்டியில உட்காரு. ஏய், பாத்தி வந்தா ட்ரைல கட்டின்னு போயிருக்கேன்னு சொல்லு. உட்காரு, நல்லா நெருங்கி உட்காரு. அம்மா, வண்டிக்கார உன்னை தேட மாட்டானா? தேடட்டும், கோர்ட்டுக்கு வேணா போட்டோம். அதுக்காக இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட்டுற முடியுமா? நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. எனக்கு இந்த முட்டை மட்டும் பொறுமை. ஏன் இல்ல, வீட்டுல ஒய்ஃப் சாப்பிடு. ஓஹோ, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆள எங்களோட எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? உன் பொண்டாட்டி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் எனக்கு கொடுறா. ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு. இல்ல, அதுக்கு இல்ல. வேற எதுக்கு? ஓஹோ, பில்லு நீ கட்டணும்னு நினைக்கிறியா? நானே பே பண்றேன். டேய் சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா. ஏய் என்னப்பா பாத்துப்பா. 50 ரூபா சார். ஓகே. சரி கார்த்தி, நான் கிளம்பட்டுமா? என்னது? அப்ப நான் என்ன இங்கே செட்டில் ஆயிட்டுமா? இடியட், என்ன ராயப்படல டிராப் பண்றா? இல்ல, வீட்டுல பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. பொண்டாட்டியா? என்ன அறிக்கை விடுறதுல உனக்கு இவ்வளவு கஷ்டமா? டேய் டேய், நான் நினைச்சா இப்ப கூட இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம்டா. ஆனா ஃப்ரெண்ட்லி உனக்கு கொடுத்துட்டானா அது என்னோடதுல முடிவு பண்ணிடுவேன். டேய், நான் ஒண்ணு இறங்கி போயிடலடா. காரை சர்வீஸ் கொடுத்துருக்கேன். உன்னை பார்த்தா நான் ஆட்டோவே கட் பண்ணேன். வசதி வரும் போகும், அதுக்காக நட்பை எழுந்துறாதரா. உங்ககிட்ட அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், ஃபீல் பண்ணாதரா ஃபீல் பண்ணாதரன்னு. ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன்டா. வரேன்டா. டேய் கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். பாட்டி ஆயிடுச்சு. அந்த அவர் வந்து நான் வரேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க, மெக்கானிக் ஷெட் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். போக வர ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும். அப்போ 24 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மெக்கானிக் ஷெட்டை சுத்தி சுத்தி வந்தீங்களா? பவானி, என்ன பவானி சொல்ற நீ? யாரவா? என்ன விட அழகா? ஐயோ, மெக்கானிக் ஆம்பளை பையன். மெக்கானிக் ஆம்பளைன்னு தெரியும், ஆனா அங்க இருந்து போனீங்களே அவளை சொன்ன.
பவானி சத்தியமா நான் மெக்கானிக் ஷெட் தவிர வேற எங்கேயும் போல. சத்தியம் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல்னா உங்களுக்கு உப்பு புளி காரம் மாதிரி. சாப்பிட்டு உட்காருங்க. பவானி நான் ஓஹோ அவ வீட்டுல சாப்பிட்டீங்களா? சரி விடு, நான் சாப்பிட விடு. பவானி என்ன பவானி இது? உங்களுக்கு பிடிக்குமே தான் எல்லாம் செஞ்சேன். நல்லா சாப்பிடுங்க. அது உங்களுக்கு தான். சரி சாப்பிடுங்க. ஆம்லெட் இல்லல்ல? இல்ல பவானி, இதுவே போதும் பவானி. எனக்கு தெரியுங்க, நீங்க போதும் போதும்னா நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நான் ஆம்லெட் கொண்டு வரேன். சாப்பிடுங்க. எடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல விட்டு ஏதோ தெரியாதனமா சொல்லி இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேன். என்ன சத்தம்? சாப்பிடல? ஓ ஓ யோ ஆண்டிப்பா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு குடுறான்னு உங்கள்ட்ட கேட்டேன். அதுக்காக இப்படியா ஒரு வேளைக்கு 2 இடத்துல சாப்பாடு கொடுக்குறியே? யோ நீ கடவுளியா? 6 இடம் இல்ல 60 இடத்துல சாப்பிடலாம். ஆனா நான் மனுஷியா? என்னை ஏன் இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற? அங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பல்லுல ஒரு இது மாட்டிச்சு. சாப்பிடலையா? இல்ல பவானி, சாப்பிட முடியல பவானி. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளதான் என் சக்காலத்தி இருக்கா. இன்னைக்கு அங்க என்ன விருந்தா? இல்ல பவானி. நல்லா கொட்டிக்கிட்டியா? இல்ல பவானி. அப்ப நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தானா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் நிறைய கொட்டினேன். ஆமா, அன்னைக்கு ஐயப்பன் பூஜையில என்ன அம்மான்னு சொன்ன, அவள என்ன சித்தின்னு சொல்லி ஏமாத்தினியா? என்ன பவானி இது என்ன? ஐயோ பாவி மனுஷா, இவ்வளவு வயசானவள போய் வச்சிருக்கியே. ஐயோ, இது நான் வெளியில போய் சொல்ல கூட முடியாது. இல்ல பவானி. கேவலமா இல்ல, நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்ப என்ன பண்ண? பவானி 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 ஓடாத பவானி, பவானி 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 சொன்ன கேளு பவானி, தற்கொலை பண்ணிக்காத பவானி, கதை தர பவானி. பவானி நான் என்ன கிளியா செத்து போறதுக்கு? உன் மூஞ்சிய பார்த்தாலே ஆத்திரமா வருது. நான் இங்க இருந்தேனா நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். இல்ல நான் என் பாட்டி வீட்டுக்கு போறேன். 2 நாள் நீ பட்டினி கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். பவானி நான் வேணா சாப்பிடுறேன் பவானி, நீ போகாத பவானி. பவானி